ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. கிறிஸ்மஸ் சீசனுக்குள்ளாக நாம இருக்கிறோம். We are living through the season of Christmas now. உலகம் எங்க பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டு இருக்காங்க. The entire world is celebrating Christmas now. ஒவ்வொருவரும் அவங்களுக்கு தெரிந்தது போல கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டு இருக்காங்க. Everybody is celebrating Christmas in the way they know. சிலவங்க வந்து பட்டாசு வெடிச்சு நல்ல சந்தோஷமா அந்த வெடி வெச்சு கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. Some of them are celebrating with firecrackers. சிலவங்க வந்துட்டு லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க. Some of them are illuminating their houses with lights and celebrating that way. சிலவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஆட்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அப்படி அன்பை பரிமாறி கொண்டிருக்கிறார்கள். So some of them are sharing their love by inviting people into their house and feeding them. ஆனா கிறிஸ்மஸ் என்றாலே ஒரு சந்தோஷம் பாருங்க எல்லாருக்கும். But Christmas is joy. இந்த நாளிலே கிறிஸ்மஸை குறித்து சில காரியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். Today I want to share some features about Christmas. இந்த நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பாக ஞானவான்கள் எப்படி அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து ஒரு மாட்டு தொழுவத்தை கண்டடைந்தார்கள் என்கிறதான ஒரு தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். So today I want to talk to you about how the wise men looked at the star, followed and them to the manger. நம்மளுடைய வாழ்க்கையில அநேக கனவுகளை நாம் காண்கிறோம். So if you look at it, we think of a lot of dreams in our lives. அநேக கனவுகள் சில நேரத்துல வந்து கனவு வந்துட்டு நமக்கு நிறைவேறாமல் போய்விடுகிறது. Some of those dreams do not actually turn into reality. சில டைம் நம்ம பயங்கரமா கனவு காணுவோம். சில காலகட்டம் ஆகும் பொழுது அந்த நம்ம பார்த்ததற்கும் நம்மளுடைய வாழ்க்கை இருப்பதற்கும் ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும். So sometimes our life turns out different to the way that what we had dreamed. கல்யாணம் பண்ணும்போது கணவனும் மனைவியும் பயங்கரமா கனவு காணுவாங்க அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து. So before a wedding, a husband and wife thinks about so much different dreams about their marriage. ஆனா கல்யாணம் பண்ணும்போது இருந்ததான அந்த கனவு சில வருடங்கள் வாழ்ந்ததுக்கு பின்பாக நான் நினைச்சது போல நீங்க இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. So after the wedding, after a few years, husband and wife start to think that they are not who they think to be, and they start saying, "You're not who I thought you would be." ஆமென். அதே போல நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து நாம வந்துட்டு சின்ன வயசுல கனவு கண்டிருக்கலாம். இப்படி நான் இருக்கணும், இத நான் செய்யணும்னு சொல்லி நம்ம சில கனவுகளை நம்ம கண்டு கொண்டிருக்கலாம். So since childhood, we always dream about our future as to how we should be, how things should be. ஆனா பாருங்க எப்பொழுதுமே நிறைய சதவீதம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் கனவு நம்ம காண்பது போல இல்லாமல் கனவுல ஒரு மாற்றங்கள் இருக்கிறதா இருக்கிறது. But if you actually look at it, life changes to a vast difference, to a large proportion, completely different to what we have dreamt of. சில நேரத்திலே நம்மளுடைய கனவுகள் சிதறடிக்கப்பட்டதான ஒரு கனவாய் சில நேரத்தில் காணப்படுகிறது. Sometimes even our dreams are shattered. எடுத்துக்கொள்ளுங்க உங்க வேத பகுதியை மத்தேயுவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம். So turn to your Bibles to the book of Matthew chapter 2. 1வது வசனத்திலிருந்து 12வது வசனத்து வரைக்கும் குயிக்கா நம்ம படிப்போம். அப்ப வந்துட்டு நீங்க கான்டெக்ஸ்ட் குள்ள நீங்க இருப்பீங்க. So we are going to quickly read through from verses 1 to 12. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றோர்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். 7வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சாஸ்திரிகள் ஞானவான்கள்
கடந்த 2 வருடங்களாக நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். So if you look through verses 7 and 16, you can see for almost 2 years the wise men are looking at following the star. அந்த 2 வருடங்கள் என்னது? ஒரு நம்பிக்கை. நான் ராஜாவை பார்க்க போகிறேன், ராஜாதி ராஜாவை பார்க்க போகிறேன் என்கிறதான ஒரு நம்பிக்கை, ட்ரீமோட அவங்க கடந்து போறாங்க. So for these 2 years, what they have is a hope of looking at the King of Kings. So they have made up a dream of their own. கடந்த 2 வருடங்களாக இதுக்கு போகிறதுக்கு தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வீட்டை, தன்னுடைய தேசத்தை எல்லாத்தையும் விட்டு அந்த நம்பிக்கையை பார்த்து அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். So they have been preparing themselves for the past 2 years, leaving alone their family and their relatives and the country and ready to meet the King of Kings. நான் நினைக்கிறேன் நட்சத்திரத்தை பின்பற்றி அவர்கள் கடந்து போகும்பொழுது வழியில அநேக பிரச்சனைகளை சந்தித்திருப்பாங்க, போராட்டத்தின் மத்தியில சந்தித்திருப்பாங்க. இதை எல்லாமே மேற்கொண்டு அவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. I am thinking while they are actually following their dream, they would have gone through so much testing periods, yet they are following their dream and following the star. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது ஹேரோத் ராஜா வீட்டுக்கு தான் அவங்க கடந்து போறாங்க. அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவர் ஒரு ராஜாவோட வீட்டுல ஒரு மாளிகையில இவர் இருப்பாருங்கறதான ஒரு மைண்ட் செட்டோட அவங்க போறாங்க. So they are having a mindset that this King of Kings is going to be a royal birth, going to be born in a big palace. அவர்களுக்கு தெரியாது இயேசு பெத்லகேம் மாட்டு தொழுவத்திலே அவர் பிறக்க போகிறார் என்று சொல்லி. So they actually didn't imagine Jesus in a little manger in Bethlehem. இதே போல நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக கனவுகளை இமேஜின் பண்ணி நாம வாழ்ந்து கொண்டு டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். So even in our lives we imagine and have a lot of dreams while we travel through life. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல நம்ம கனவு காணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் மாளிகை போல பயங்கர ஒரு சந்தோஷம் உள்ளதான ஒரு காரியத்தை போல கனவு காணுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Most of the time in our lives we also dream about a royal life for ourselves, living in a huge mansion and a palace. மாளிகையோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பொழுது ஒரு மாட்டு தொழுவம், ஒரு சின்ன ஒரு டென்ட்டோட அனுபவத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்தும் பொழுது சோர்வுக்குள்ளாய் தள்ளப்படுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். So we are kind of people who become emotionally weak when Lord leads us into a small manger instead of the massive royal palace in our dreams. இதே போல இந்த சாஸ்திரிகளுடைய கனவும் அப்படிதான் இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுடைய பிக்சரே அப்படியே ஒரு சிதறடிக்கப்பட்டதா இருந்திருக்கலாம். So I am imagining that the dreams when they were shattered, this is how the picture were the wise men were led to. ஆனால் அந்த இடத்துல ஒரு நற்செய்தி அவர்களுக்கு இருந்தது. But still they had a good news at that place. அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருந்தது. There was joy in this place. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறுகிய பாதையிலே நாம் கடந்து போகும் பொழுது அந்த இடத்துல இயேசு என்கிறதான ராஜாதி ராஜா உங்களோடு கூட இருக்கிறார். So when life leads you into a narrow path, dear children of God, I want to tell you that Jesus, the King of Kings, is right there in that path. சில நேரத்துல நம்ம வாழ்க்கை எதிர்பார்க்கிறது போல இருக்கிறது இல்ல பாருங்க. Sometimes life is not what we imagine it to be. வாழ்க்கைங்கும்போது அதுல பாடுகள், கஷ்டங்கள், எல்லா காரியங்களின் மத்தியில தான் நம்ம கடந்து போகணும். So life has its own ups and downs and we have to go through the roller coaster. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விக்கு மேல தோல்வியை நீங்கள் பார்த்திருக்கலாம். You might have experienced failures after failures in your life. நிந்தைக்கு மேல நிந்தையை அனுபவித்திருக்கலாம். You might have gone through dejections and depressions over and over again. எந்த சூழ்நிலை அருமையான சகோதர சகோதரிகள் நீங்கள் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாலும் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் உள்ளத்திலே அசைவாட போகிறார். So whatever circumstances you are listening to it right now, I want to proclaim that God is going to move amidst you. பாருங்க, இந்த ஞானவான்கள் சாஸ்திரிகள் முதலாவதாக கர்த்தரை எந்த இடத்திலே தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் ஒரு சிறிய மாட்டு தொழுவத்தில தான் இயேசுவை கண்டடைந்தார்கள். So if you actually look at it, the first place the wise men actually came to know and see Jesus is actually a very lowly small manger. எதிர்பார்ப்பு பெருசு, Expectation was massive. ஆனால் கண்டடைந்ததோ மிகவும் ஒரு சின்ன ஒரு மாட்டு தொழுவம். But what they were faced with was a lowly manger. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாருன்னு சொன்னா ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது. I want to proclaim that if God is with you, nothing can stand against you. யோபுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்றுமே நடக்கவில்லை. Whatever happened in Job's life, nothing happened without God's permission. நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கிறதான இந்த பாதை கர்த்தர் அனுமதிக்காமல் அவர் உங்களை ஒரு பாதையிலும் அவர் நடத்த மாட்டார். Whatever you're going through, you and me, nothing will happen in our lives without Lord permitting it. ஒரு சூழ்நிலை அவர் அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் அதன் மூலமாய் கர்த்தர் சில காரியங்களை நம் மத்தியிலே வல்லமையாக செயல்படுத்த போகிறார். If God is allowing certain circumstances in your life, it is proof that God is going to lead you mightily through it. உங்களுடைய
உங்களுடைய கனவுகளும் உங்களுடைய சித்தங்களும் இவங்க சாஸ்திரிகள் கனவு கண்டது போல பெருசா ஒரு மாளிகை போல இல்லாமல் ஒரு ஏழ்மையான மாட்டுத்தொழுவம் போல காணப்படுமே என்று சொன்னால் அதன் மத்தியிலே கர்த்தர் கிரியை செய்ய வல்லமையுள்ளவர். If your life turns out to be a lowly manger, although your expectations and dreams are massive like royal, God is going to work through that circumstance. எத்தனை பேர் எதிர்பார்ப்போட இந்த வருடத்தில் நீங்க கடந்து வந்தீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. I don't know how many of you started this year with so much expectations and dreams. நிறைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்கலாம். We might have had loads of expectations in our lives. ஆனால் எதிர்பார்த்தது போல காரியங்கள் வாய்க்காமல் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கலாம். But it might have turned out to be completely different in our lives. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில காணப்படுவீர்கள் என்று சொன்ன இந்த மூன்று காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். If you're going through a circumstance like that, I want to place 3 things in front of you today. ஒன்னு வந்துட்டு ஆண்டவர் நம்மளை சரி செய்கிறவர்களாய் நாம் காணப்படலாம். We might be going through a situation where God would provide you with correction. எடுத்துக்கொள்ளுங்கள் வேத பகுதி எபிரேயர் 12வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். Turn to your Bibles to the book of Hebrews chapter 12 verse 6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். யாரு மேல அன்பை வைத்திருக்கிறார்களோ அவரை தான் ஆண்டவர் கரெக்ட் பண்றாரு. God corrects those he loves. சில நேரத்துல கடினமான பாதையா இருந்து சொன்னா நம்ம யோசித்துக் கொள்ளணும் கர்த்தர் ஏதோ நம்மளை கரெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி. If you're going through a rough patch in your life, you got to understand that God is using it to correct you. அப்போ ஆண்டவர் நம்மளை நேசிக்கும்போது சில காரியத்தின் மூலமாய் சிட்சிக்கிறார், சில காரியத்தின் மூலமாய் நம்மளை நடத்துகிறார். So when God loves us, he does expect us to be corrected through certain circumstances. அப்போ சில சூழ்நிலைகளுக்குள்ளாய் நாம கடந்து போகும்போது தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி சோர்ந்து போகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. So if you are going through a rough patch, we should not be people who get weaker and feel that the Lord has forsaken us. அதிலிருந்து மறுபடியும் எழும்பக்கூடியதான ஒரு வல்லமையுடையவர்களாய் நாம காணப்படணும். We need to be people who should be strong enough to rise up from that. சில நேரத்துல பாருங்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Certain times God uses the circumstances to instruct us. அவருடைய போதனைக்குள்ளாகவும் அவர் நம்மளை அனுப்புகிறதான சூழ்நிலைக்குள்ளாகவும் நாம் கடந்து போகாமல் நாம் இருப்போமே என்று சொன்னால் நாம் தேவனுடைய வல்லமே அறியக்கூடாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். So if we don't actually walk through those circumstances where God reveals himself in a new way, we may not actually understand what he's trying to teach us. யோவான் 6வது அதிகாரத்துல நீங்க வீட்டில் நேரம் இருக்கும்போது படித்து பாருங்க. Go through and read the book of John chapter 6. அங்க பாருங்க அங்க ஒரு பெரிய ஒரு புயலின் மத்தியிலே சீஷர்களுக்கு தோற்றமளிக்கிறதான இயேசுவை நாம் பார்க்கிறோம். We can see that God reveals himself in the amidst storm to his disciples. ஒரு பசியின் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து போஷிக்கிறதான ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். We can see that God reveals himself in the amidst hunger to the people of Israel by feeding 5,000 people. அந்த புயலின் மத்தியிலே இஸ்ரவேல் அந்த சீஷர்கள் பயந்த பொழுது இயேசு அவர்களோடு கூட அவருடைய வார்த்தையை பேசினதை நாம பார்க்கிறோம். We can see that God spoke his word and revealed himself amidst the storm in the disciples. ஒரு காரியம் நாம தெளிவாக நாம புரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால் இந்த சூழ்நிலையை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்காமல் இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் ஒருவேளை சீஷர்கள் இதை பார்க்காமல் இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் கர்த்தர் இது போல சூழ்நிலை எப்படி விடுவிப்பார்கள் என்று அறியாதவர்களாய் காணப்பட்டிருப்பார்கள். So if what we need to actually understand is if the Israelites or the disciples haven't gone through these circumstances, they would have never realized how God can actually save them from these situations. நீங்கள் கடந்து போகிறதான சூழ்நிலையிலும் அவர் வல்லமை கொடுக்க வல்லமை உள்ளவர். So you can understand from this that whatever circumstances you're going through, God is going to save you and teach you through this. அப்பதான் அவர் யார், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். Then only we can be people who stand up and give testimony for God as to how strong and mighty our God is. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த காரியத்தை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். I believe that our God is a God who can do amazing things in your life. ஆமென். ஒருவேளை வாழ்க்கையில பயமுள்ளவர்களாய் நீங்க காணப்பட்டீங்கன்னா இந்த நேரத்துல அந்த பயத்தின் மத்தியிலே கர்த்தருடைய ஆவி இந்த நாளிலே கிரியை செய்கிறதா இருக்கிறது. So if you are a person who is afraid of something right now, right this moment I want to proclaim to you that the Spirit of God is going to reveal and himself in a new way and change that fear out of you. வாழ்க்கையில புயலின் மத்தியிலே நீங்கள் காணப்பட்டீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை சீஷர்கள் மத்தியிலே பேசின அதே வார்த்தை உங்களோடு கூட இந்த நேரத்தில் ஆவியானவர் பேசிக்
பேசிக் கொண்டிருக்கிறார். If you are going through a situation where there is storm in your life, the same God is going to speak word amongst it and take off that storm from you. விசுவாசமற்றவர்களாய் சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை காணப்படுமே என்று சொன்னால் அவருடைய இந்த பாதைக்குள்ளாய் கடந்து போகும் பொழுது அதன் மூலமாய் அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். If you are going through walk through a path of utter hopelessness, believe that God is going to work through that situation. அதேதான் இங்க பாருங்க, இந்த சாஸ்திரிகள் அங்க கடந்து போறாங்க, எதிர்பார்ப்பே இல்லாததான ஒரு இடத்துல போய் அங்க இருக்கிறாங்க. ஆனா அங்க அவங்க என்ன பண்றாங்க? இயேசுவை காண்கிறார்கள். Look at this, the wise men are walking through a situation. It is completely different to what they expected, yet they see Lord through that. Amen. இந்த நாளிலே உங்களோடு கூட நான் சொல்லுகிறதான ஒரு காரியம், உன் நெருக்கப்பட்டதான நிலைமையில உன் சிறிய இடத்திலே இயேசுவை நீங்கள் காண போகிறீர்கள். Today I want to proclaim and prophesy to you that if you are going through a situation where that literally looks very lowly and dull, you are going to see God through that. உங்களுடைய வீட்டுகளிலே உங்களுடைய நெருக்கப்பட்டதான சூழ்நிலையிலே நீங்கள் உங்களுடைய சிதறடிக்கப்பட்டதான கனவுகளின் மத்தியிலே இயேசுவின் வல்லமையை நீங்கள் காண போகிறீர்கள். But I want to prophesy to you that you are going to see how mighty our God is in that tiny situation, in that lowly situation that you are in. புயலின் மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார். Amongst the storms God is with you. காற்றின் மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார். Among the winds God is உன் with you. பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார். Amongst your weakness God is with you. உங்களுடைய நீங்கள் இருக்கிறதான இடங்களிலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Right in your place the Spirit is moving right now. அவருடைய மகிமையை நீங்க காண போகிறீங்க. You're going to see his mighty hand in your life. ஹalleluya. அவருடைய தொடுதலை மறுபடியும் நீங்கள் உணர You're போகிறீர்கள். going to feel his presence immediately right now. ஆண்டவர் நம்மளை வந்துட்டு அழைத்திருப்பது அவருடைய காரியத்தை செய்வதற்காக தான் அவர் அழைத்திருக்கிறார். If you actually look at it, God has called us to do his work. நம்முடைய வாழ்க்கை மிகவும் பாருங்க, ஆண்டவர் மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்களோ இல்லையோ, ஆனா கர்த்தர் உங்களையும் என்னையும் மிகவும் விலை உயர்ந்தவராய் அவர் பார்க்கிறார். It doesn't matter how the rest of the world looks at you, but God looks at you as so valuable and priceless. அப்ப சில காரியத்துக்குள்ளாய் நம்மளுடைய வாழ்க்கை கடந்து போகும் பொழுது ஆண்டவர் நம்மளை அப்படியே மோல்ட் பண்றார் பாருங்க, ஷேப் பண்றார். அவருடைய ஊழியத்திற்காக நம்மளை ஷேப் பண்ணி டைரக்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். So sometimes when we go through circumstances, you got to understand that God is trying to perfect us and mold us for his work. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் இந்த நேரத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறதான சூழ்நிலைக்காய் நன்றி என்று சொல்லுகிறவர்களாய் நாம் காணப்படணும். So we need to be people who want to thank God for that circumstance and situation because he's trying to work through us. ஏன்னா அது ஒரு அந்த சூழ்நிலையில நாம கடந்து போகும்போது தான் கர்த்தர் நம்ம கரத்திலே கொடுக்க போகிறதான காரியத்தை அதை தாங்கக்கூடியதான பலனுடையவர்களாய் நாம் காணப்படுவோம். Because you got to understand, when we go through that circumstance, that's when God gives us the strength to be able to take the responsibility that God is sharing us with us. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த நிலைமையில நீங்கள் காணப்பட்டாலும், எந்த இடத்துல நாம் இருக்கோமோ, இந்த சாஸ்திரிகள் செய்தது போல தேவனை ஆராதிக்க கூடியவர்களாய் நாம காணப்படணும். So whatever circumstances we are going through, we need to be like the wise men who will worship beyond their expectations. சாஸ்திரிகள் அங்க போனாங்க, அந்த வீட்டுக்குள்ள கடந்து போனாங்க, இயேசுவை நோக்கி பார்த்த உடனேயே முகக்குப்புற விழுந்து அவர்கள் ஆராதித்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நாம பார்க்கிறோம். So we can read during the verse that when wise men walked through that lowly manger, the minute they saw God, they knelt down and bowed and worshipped him. உன் பலவீனமான சூழ்நிலையில ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கும் போது வல்லமை வெளிப்படுகிறதா இருக்கிறது. During a point of weakness, when you gather in his name, there will be strength. இத தெரிந்து கொண்டோமே என்று சொன்னால் நாம் அந்த ரட்சிப்பின் சுகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். If we understand this, we will be able to understand the gift on happiness and joy of salvation. அந்த சிறிய இடத்துல தான் இயேசு யார் என்று சொல்லி தெரிந்து கொண்டார்கள். So if you had listened, I had actually told that when they went through that lowly manger, that is the place they actually saw God. எவ்வளவு நம்ம அவரை நோக்கி பார்க்கிறோமோ, எவ்வளவு நம்ம அவரிடத்துல அவர் ஆராதனை செலுத்துகிறோமோ, இன்னும் நெருக்கத்திலே அவர் நம்ம மத்தியிலே தோற்றமளிக்கிறவராய் இருக்கிறார். So the more we focus on God, the more we come closer to him, he comes closer to us. இரண்டாவதாக, இந்த ஞானவான்கள் சாஸ்திரிகள் இயேசுவை போய் கண்டவுடன் தன்னிடத்தில் இருந்ததான விலை உயர்ந்ததான பொருட்களை அவரிடத்திலே சமர்ப்பித்தார்கள். So the second thing we see is the wise men, when they reached God, they gave everything that was valuable from them to God. அவர்கள் அந்த இடத்துல போன உடனே அவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல போனோன்னு இந்த வீட்டை பார்த்துட்டு அவங்க ஈஸியா திரும்பி போயிருக்கலாங்க அவங்களுடைய வழியில. So when they actually reached that manger, they could have looked at it and think this is nothing what we expected, and they could have turned around and left. இது போல நீங்கள் இது யோசித்திருப்பீர்களா என்று சொல்லி எனக்கு தெரியாது. I don't know if you would have thought about it in this perspective. இந்த ஞானவான்கள் அந்த இடத்துக்கு போய் அவர்களுடைய அரண்மனையோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இந்த இடத்தை பார்த்த உடனே ஓகே, நான் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே திரும்பிட்டு போயிருக்கலாம். They could have actually come back,
come or reached the manger and thought, this is not what I expected, I'm not really sure, they could have turned around and யாருமே walked அவங்கள away. பாருங்க கேள்வி கேட்க போறதில்ல. There's nobody to question them. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுனாங்க, அங்க போய் இயேசுவை கண்டார்கள். But yet they looked and saw Jesus. இயேசுவை கண்ட உடனே அவர்களிடத்தில் இருந்ததான விலை உயர்ந்ததான பொருட்களை அவருக்கு பரிசாக கொடுத்தார்கள். When they saw Jesus, they gifted him with everything that was valuable they had with them. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த நட்சத்திரமானது, இந்த கனவானது நம்மளை ஒரு காரியத்துக்குள்ளாய் நம்ம லீட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் பொழுது, நாம எதிர்பார்த்தது போல இல்லாத ஒரு சூழ்நிலை நாம் இருக்கும் பொழுது, அப்படியே நாம் என்ன பண்றோம், அப்படியே ஆப்போசிட்டா திரும்பி நம்ம வழி மாறி போக ஆரம்பிச்சிடுறோம். Just like how they follow the star, we follow our dreams, and when our dreams sometimes lead us into a lowly manger, what we do, we just turn around and return. அவர்கள் விலை உயர்ந்ததான பொருட்களை இயேசுவிடத்திலே கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So we see that the wise men gave the valuable gifts to Jesus. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இந்த நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் பாருங்க. The Holy Spirit is talking to us right now. நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வரும் பொழுது எத்தனை பேர் கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம், இயேசுவுக்கென்று கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். How many of us increase our standard of giving for the Lord when we go through these circumstances? எல்லாம் இருக்கும்போது கொடுக்கிறது இல்லைங்க, அவருக்கு கொடுக்கிறது ஒன்றுமே சூழ்நிலைகள் சரியாக இல்லாமல் இருக்கும்போது, ஒரு வறண்டு போன நிலைமையில இருக்கும்போது, எதிர்பார்ப்புக்கு நினைத்தது போல இல்லாத நேரத்திலையும் அந்த கீழ்ப்படிதல்ல கர்த்தருக்கு இயேசுக்கென்று செய்கிறது தாங்க கொடுக்கிறது. It's not giving to God is not about giving him when we have everything. It's when we have nothing, when we go through difficult circumstances. அது பொருளாதாரமா இருக்கலாம், நம்மளுடைய காணிக்கைகளா இருக்கலாம், நம்மளுடைய தசமபாகங்களுமா இருக்கலாம். It can be anything related to your offering, your tithes or anything. எத்தனை பேர் இக்கட்டான சூழ்நிலையை கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோம். How many of us are people who are able to give to the Lord even when we have nothing? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் நாம பார்க்கிறோம். We can see in the Bible, give and you will be given. கொடுங்கன்னு சொல்லும் பொழுது காணிக்கையும் தசமபாகங்களும் மாத்திரம் இல்ல, நம்ம சோர்வடைந்து போகும் பொழுது நம்மளுடைய நேரத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கிறோமா என்கிறதான ஒரு கேள்வியை நான் எழுப்புகிறதா இருக்கிறேன். When it says give, it doesn't just mean the offering and the tithes, but it's our time and our lives for God. I want to raise that question with you today. ஆண்டவருக்கு கொடுக்கும்போது வானத்தின் பல கனிகளை அவர் திறக்கிறவராய் இருக்கிறார். So if you look at it, when we give for God, God opens heavens and skies for us. கொடுக்கும்போது அதில் இருக்கிறதான ஆசீர்வாதத்தை உணர்ந்தவராய் நான் இந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். Because I am the kind of person who is standing here understanding the blessings that come with the giving. அந்த ஒரு பிராக்டிஸ்க்குள்ள நாம வரணும். ஆண்டவருக்குன்னு நம்ம செய்யும்போது, ஆண்டவருக்குன்னு கொடுக்கும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறார். We need to get into the habit of giving for the Lord, because the more we give for the Lord, the more we are blessed. அதாவது நம்முடைய கனவுகள் நம்ம நினைச்சது போல நம்முடைய வாழ்க்கை இல்லை என்று சொன்னால், இல்லாத நிலைமையிலும் கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது அதை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் We இருக்கிறார். need to be people who need to be able to give for the Lord even when we are when life is not as we dreamt, then we are blessed. கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது பரலோகம் உங்களுக்கு திறக்கப்படும். When you give for the Lord, the kingdom of heaven opens for you. லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம் விதமாக சொல்லுது பாருங்க. Luke chapter 6 verse 38 says this way, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். எந்த அளவுக்கு நாம கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். God will bless the amount that we actually give for God. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். So I want to also mention 2 Corinthians chapter 9 verse 7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் மேலே பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறார். The verse clearly says that God loves those who give with happiness. வற்புறுத்தலோட நம்ம கொடுக்கிறது இல்ல, உள்ளத்துல ஏவப்படும் பொழுது அதன்படி நம்ம கர்த்தருக்கு செய்கிறவர்களாய் நாம் காணப்படணும். It's not about giving because we have to, but because of what our heart says. நிச்சயமாலுமே பாருங்க, இந்த சாஸ்திரிகள் ஞானவான்கள் அவர்கள் என்ன கொடுத்தார்களோ அதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். If you look, the wise men were blessed beyond what they gave. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு அநேக காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. Even in our lives, God has given us more than what we need. மத்தேயுவின் சுவிசேஷம் 25வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. So if you turn to Matthew chapter 25, 14 இலிருந்து 30வது வசனம் வரைக்கும்.
If you read through verses 14 to 30, இங்க தாளந்துகளை குறித்து நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்ததான ஒரு வேத பகுதி இது. this is a passage that everybody knows. It talks about talents. கர்த்தர் 5 கொடுத்ததை 10ஆக மாற்றினார், 2 கொடுத்ததை 4ஆக மாற்றினார், 1 கொடுத்தவனிடத்துல அதை கொண்டு போய் புதைத்து வைத்தான் என்று சொல்லி இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். So God doubles one that who was given 5 and 2, but one who was given 1 who just buried it. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். God has given you talents for each and every one of you. ஒவ்வொரு காரியத்தையும் உங்களிடத்துல உங்களுக்கு ஒரு வித்தியாச விதமான ஒரு தாளந்து உங்களுக்கு இடத்துல இருக்கிறது. God gives something unique for you. எத்தனை பேர் கர்த்தர் கொடுத்ததான காரியங்களை தாளந்துகளை அவருக்கென்று நீங்கள் திருப்பி கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள்? How many of you are using the talent that God gave you back for him? புதைத்து வைத்தவனை போல நாம காணப்படுகிறவராய் இருக்கிறோமா? Are we like the person who doubled the talents that was given to him, or like the person who was given one talent and just buried it? Amen. ஆண்டவருக்குங்கிறது எது வேணும்னாலும் நம்ம கொடுக்கலாங்க. We can give anything for God. உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுக்கலாம், You can give your time, பொருளாதாரத்தை கொடுக்கலாம். you can give your finance. அது கொடுக்கும்போது உண்மையாய் அவருக்கு செய்யும் பொழுது அதை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். When you give it with a true heart, God blesses you more. Amen. இந்த சாஸ்திரிகள் அந்த இடத்துல கடந்து போய் அவர்களிடத்துல இருந்தது எல்லாத்தையும் அந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல கொடுத்தாங்க. So the wise men went to God, saw him and gave everything that they had. ஏன்னா அவர்கள் அறிந்திருந்தார்கள் இவரிடத்துல கொடுக்கும் பொழுது பல மடங்கான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் இவர். Because they knew that this is a God who is going to multiply and give this back to me. நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்திலே நாம கொடுப்போமே என்று சொன்னால் அவர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். So this is a God, if we give our lives to him, he is going to change it immensely. நம்முடைய நேரத்தை அவருக்கு நாம் கொடுக்கிறவராய் காணப்படும்போது அவர் வந்துட்டு அதை ஆசீர்வாதம் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். When we give our time to him, he is going to bless us more. சில இடங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்படி நடக்கும். We can see in certain places this happens. ஆராதனை நடந்து கொண்டிருக்கும். There will be service going on. சில நேரத்தில் நாம என்ன பண்ணுவோம், வீடியோவை போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சமையல் வேலை நடந்துகிட்டு இருக்கும். So sometimes we just switch on the service on video and we'll be cooking on the background. ஆனா சில நேரம் பாஸ்டருக்கு அது தெரியாது பாருங்க. Because pastor is not going to know about that, you see. ஆனா கர்த்தர் எல்லாமே அறிந்தவராய் இருக்கிறார். But God is someone who watches and knows everything. இப்படி தாங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். This is how God blesses you. ஆராதனை நேரமா இருக்கும் பொழுது அந்த நேரத்தை கர்த்தருக்கு என்று கொடுக்கணும். It's the time of church, then give that time to God. நமக்குன்னு ஒரு வேலை, ஒரு காரியங்கள், ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாம் பிளான் பண்ணிக்கிறோம் இல்லீங்களா? So when something happens in our life, we do plan things accordingly. அப்ப அதே போல அந்த முக்கியத்துவம் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருக்குன்னு கொடுக்காதவர்களாய் நாம காணப்படுகிறோம். But we have become compliant that we don't give the priority to God similarly. அந்த காரியத்தை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் உண்டாகும். But when we give that for God, that's when we have blessings. ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு ஏனோதானோ 100ல 1 வரக்கூடாது. We shouldn't be 1 in 100 to come into God's presence. 100க்கு 100ஆக அவர் ஒன்றுதான் சொல்லி என்று கடந்து வருகிறவர்களா இருக்கணும். We need to give priority to God, that God is my entire 100%. அவர் முதல்ல மத்ததெல்லாம் ரெஸ்ட்னு வெச்சு அந்த ஒரு ஆட்டிட்யூட்ல வரும்பொழுது தான் காரியங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாகும். When we come and spend time with God, where God is the priority and the rest of all is nothing, that's when we bless it. சில நேரத்துல இந்த வார்த்தைகள் கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக காணப்படும். So sometimes it's hurtful when I talk these words to you. ஆனால் பாருங்க வேதத்தில் இதுதான் உண்மை. ஆண்டவருக்குன்னு காரியத்தை உண்மையாக செய்யும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். But this is the harsh truth that Bible says, that when you do it for the Lord, that's when blessings are made. அப்பதான் சமாதானம் உண்டாகும். Then there will be peace. அப்பதான் ஆசீர்வாதம் உண்டாகும். Then there will be blessing. தேவ பிள்ளைகளை எந்த நிலைமையில நம்முடைய வாழ்க்கை இந்த நாளிலே காணப்பட்டாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் உண்மை உள்ளவர்களாய் நாம காணப்படும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். Dear children of God, whatever circumstances we are going through, but when we give it for God with a true heart, then we are blessed. முதலாவது இயேசுவை அவர்கள் பார்த்தவுடன் அவர்கள் முகக்குப்புற விழுந்து அவர்கள் இயேசுவை ஆராதித்தார்கள். The first thing the wise men did was to bow down and worship him. இறுக்கமான சூழ்நிலையிலே கர்த்தரை ஆராதிக்கும்போது கர்த்தர் செயல்படுகிறதான In தேவன். tough situations when we worship him, our God is a God who blesses us. இரண்டாவதாக அவர்கள் தன்னிடத்தில் இருந்ததை இயேசுவுக்கென்று கொடுத்தார்கள். The second thing after they worshipped is they gave everything that they had for Jesus. உங்கள் இடத்துல என்ன காரியங்கள் இந்த நாளிலே நீங்கள் இருக்கிறதோ, நேரமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து அதை உண்மையாக கொடுக்கும் பொழுது அதை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். Today let us be people who give whatever we have, whether it be it your finance or your time,
give it for God. மூன்றாவதாக அந்த இடத்திலே அந்த சிறிதான அந்த இடத்திலே அவர்கள் கிருபை பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள். So these are people who received mercy in this place. பிரச்சனைகளின் மத்தியிலே இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே ஆண்டவரை உண்மையாய் தேடும் பொழுது உண்மையாய் அவருக்கு காரியத்தை செய்யும் பொழுது மூன்றாவதாக கிருபை கொடுக்கிற தேவனாய் அவர் தோற்றமளிக்கிறார். So when we are going through tough circumstances, when we focus and give for God, we receive grace and guidance. ஆண்டவருடைய கிருபை நம்மளோடு கூட இருந்துச்சுன்னா எதையும் நம்மளால சந்திக்க முடியும். When we have God's grace in our lives, we can do anything. நமக்கு எதிராக யாரு வந்து நின்றாலும் அவருடைய கிருபையால நம்ம பலன் அடைந்தவர்களாய் நாம காணப்படுகிறோம். Whoever stands against us, if we have God's grace, we can stand against அதனால them. வேதத்துல நாம பார்க்க உன் பலவீனத்தில் அவர் கிருபை பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. That's why the Bible clearly says, in your weakness, His grace will lead you. அவர்கள் கிருபை பெற்று அவர்கள் உயிருக்கும் சரி அவருடைய பாதைக்கும் கிருபை அங்க பெற்றாங்க. So they got grace for their lives and their paths. ஆவியானவர் அவர்களோடு பேசினதுனால அந்த ஹெரோது இடத்துல போகாமல் அவர்கள் வந்து வேற திசையை போகக்கூடியதான கர்த்தர் அந்த கிருபை அவர்களுக்கு கொடுத்தார். So the Holy Spirit gave them the grace through their words, and they were able to change their paths without reaching Herod. அவர்களுடைய உயிர் காக்கப்பட்டது. Their lives were saved. அவருடைய வாழ்க்கை சிதறடிக்கப்படவில்லை. Their lives were not shattered. தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவதுதாங்க கர்த்தருடைய கிருபை. God's grace qualifies those who are unqualified. கனவுகள் சிதறடிக்கப்பட்டதா இந்த இடத்துல காணப்பட்டாலும் Even if you're going through a circumstance where your dreams are shattered, இந்த சாஸ்திரிகள் செய்தது போல காரியத்தை நாம செய்யும் பொழுது when we do things just like how the wise men did, இந்த கிறிஸ்மஸின் இயேசுவின் பிறப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க கூடியவர்களாய் நாம காணப்படுவோம். we will be people who will be completely able to enjoy the joy of the birth of the Lord. நமக்கு எல்லாம் தெரியும் கிறிஸ்மஸ்னா சந்தோஷம், இயேசு பிறந்திருக்கிறார். ஆனா அது எப்படி நாம பெற்றுக்கொள்றதுங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல பாருங்க. We all know about the birth of Christ that fills us with joy, but most of us do not know how to receive it. அவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையாய் அவரை தேடுகிறவர்களாய் நாம காணப்படணும். When we receive it, we need to for it to receive it, we need to be able to people who go to Him. முழுமையாய் நம்மளை அவரிடத்திலே கொடுக்கிறவர்களாய் நாம We need காணப்படணும். to submit ourselves to Him. எல்லாவற்றையும் அவரிடத்திலே சமர்ப்பிப்பவர்களாய் நாம் காணப்படணும். We need to be people who submit everything to Him. அப்படி எல்லாவற்றையும் கொடுக்கும்போது கிருபையாலே நம்மளை நடத்துகிறதா தேவனாய் அவர் காணப்படுகிறார். When we give everything to Him, He's a God who fills us with grace and leads us. உங்களை விட்டு விலகாத தேவன், He's a God who never leaves you. உங்களை கைவிடாத தேவன். He's a God who never forsakes you. இந்த கிறிஸ்மஸ் சீசன் அன்று இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே கர்த்தருக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். In the season of Christmas, let us be people who rise up for God. குடும்பத்திலே, சபையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதல் உண்டாகும். In our own lives, in our churches, in our families, there needs to be a revival. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். God is talking to you right now. எந்த நிலைமையில நீ இருந்தாலும் அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். He is a God who is capable of blessing you whatever your circumstances are. உன் பலவீனத்தை கர்த்தரிடத்திலே சொல்லுங்க. Give your weakness to God. இந்த சாஸ்திரிகள் செய்தது போல இந்த காரியத்தை அவர் முகம் குப்புறம் விழுந்து அந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்தவுடன் அவர்கள் ஆராதித்தது போல நாம் தேவனை எந்த நிலைமையிலே ஆராதிக்கத்தக்கதான ஒரு உள்ளமுடையவர்களாய் நாம் காணப்படுவோம். We need to be people who have a heart to be able to bow and worship God no matter what our circumstances are. அவர்கள் தன்னிடத்தில் இருந்தது எல்லாம் இயேசுவிடத்திலே கொடுத்தது போல இயேசுவிடத்திலே நம்முடைய எல்லாவற்றையும் கொடுப்பவர்களாய் நாம் காணப்படுவோம். We need to be people like them where we are able to give everything to our Lord God. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில காணப்படும் பொழுது கிருபையாலே நம்மை நடத்துகிறதான தேவன். When we do that, God is a God who fills us with grace and leads us. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும்போது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். We need to be people who need to listen to the voice of the Holy Spirit when He is talking to you. ஒருவேளை இதுவரை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லாதவர்களாகவும் வேறு விதமான காரியங்களை செய்தவர்களாய் நாம் காணப்பட்டால், So far, if you have been disobedient to the voice of God, இது உங்களுடைய தருணமாய் இருக்கிறது. this is your time to change. இது உங்களுடைய தருணமாய் இருக்கிறது. This is your time. அதே போல நட்சத்திரம் போல கனவுகள் நம்மளை நடத்தி கொண்டு ஒருவேளை 2 வருடமா இருக்கலாம், ஒருவேளை 5 வருடமா இருக்கலாம், ஒருவேளை சில மாதங்களா இருக்கலாம். சில கனவுகளாலே நம்ம வாழ்ந்து கொண்டு கனவுகளாலே சிதறடிக்கப்பட்ட நிலைமையில நம்ம காணப்பட்டாலும் அங்க நம்ம கீழ்ப்படிதலோடு கூட நம்ம கடந்து போகும் பொழுது, அவருக்கென்று காரியங்களை நாம செய்யும் பொழுது ஏசப்பா அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அவர்களுக்கு கிடைத்ததான அதே சந்தோஷம் உங்களுக்கும் எனக்கும் அவர் தர வல்லமையுள்ளதான தேவன். உண்மையான சந்தோஷம், உண்மையான ஒரு சந்தோஷம், உண்மையான ஒரு விடுதலை,
உண்மையான ஒரு ஆசீர்வாதம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலையும் ஒரு மாற்றத்தை நீர் உண்டு பண்ணி கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. கீழ்ப்படிதலோடு கூட இந்த ஞானவான்கள் சாஸ்திரிகள் செய்தது போல நாங்களும் செய்யத்தக்கதான கிருபைகள் கொடுத்து நீர் எங்களுக்கு வழி நடத்துங்க. எங்கள் பலவீனங்களிலே உங்களுடைய கிருபையாலே நீங்கள் நிரப்பி வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய பிறப்பின் சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.